கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பரலோகத்திற்கு ஒத்த ஒரு பெரிய நல்ல ஆராதனையில் நாம் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்தோம். உண்மையாகவே ஆராதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, பிள்ளைகள் இசை வாசிக்கும் பொழுது என் உள்ளம் மகிழ்ந்தது. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆண்டவர் வித்தியாசமான விதத்தில் ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்னும் இதனுடைய வளர்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் விசுவாச கண்கள் இப்பொழுது பார்க்கிறது. ஒரு பெரிய திரள் கூட்டம் இந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நான் கடந்த நாட்களில் நான் அக்கா சொன்னது போல அக்காவும் பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமை தம்பி சாமும் நான் தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தேன். நான் நேற்று இரவு கொஞ்சம் தாமதமாக வந்த சூழ்நிலையிலே பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருந்து என்னை அழைத்து வந்தார்கள். நான் கடந்த நாட்களில் ஒரு மாத காலம் கொஞ்சம் சரீர பலவீனத்தின் நிமித்தமாக நான் கொஞ்சம் டிசம்பர் மாதம் முழுவதும் என்னுடைய சரீர பலவீனம், அதன் மத்தியிலும் கர்த்தர் ஊழியங்களை நிறைவேற்ற கிருபை செய்தார். கடந்த நாட்களில் அவனுடைய மரண செய்தி நான் கேள்விப்பட்ட போது எனக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த செல்ஃபோனில் ஏர்லியா மெசேஜஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் எனக்கு சர்வீஸ் முடிந்த பிறகு தான் எனக்கு சொன்னார்கள். என்று சொன்னால் நான் நெருங்கி பழகின ஒரு அருமையான என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன். அதனால் நான் ரொம்ப கவலைப்படுவேன்னு சொல்லி தாமதமாக சொன்ன பிறகு அன்று ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் அந்த கடந்து அன்று இரவு முழுவதும் நான் கடந்தது கர்த்தர் அறிவார். அதிகமாய் நான் மிக அந்த சூழ்நிலையிலே நான் பாரப்பட்டு அழுது ஜெபித்தேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் ஒரு உன்னத நோக்கத்தோடு கூட பல வசனங்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், பல வார்த்தைகளை கொடுத்தார். அந்த ஊழியங்களை குறித்து, இந்த எதிர்கால திட்டங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த நாளில் உங்களோடு கூட நான் 3 காரியங்களை மிக சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒன்று, அவரை குறித்ததான சாட்சி. அடுத்து, உங்களுக்கு இந்த தேவன் செய்ய போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்த வார்த்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது மாத்திரமல்ல, பல ஆலோசனைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த செய்தி அப்படி தான் இருக்கும், இந்த முதல் ஆராதனையிலும் 2ஆம் ஆராதனையிலும். ஆனால் இந்த நாளில் அண்ணனை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால், அந்த நாளில் கொஞ்ச நேரம் கிடைத்ததுனால அவர்களை குறித்து நான் சாட்சி சொன்னேன். நான் ஒன்று சொல்லுவேன், அருமையான தேவ மனுஷன், உண்மை உள்ள மனுஷன். அது மாத்திரமல்ல, இஸ் எ கேரக்டர்லி, இஸ் எ வெரி பர்ஃபெக்ட். அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்ல ஒரு தூய்மையான மனுஷன். தன் கண்ணை ஏறெடுத்து எங்கேயும் பார்க்க மாட்டார். அவர்கள் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை உடைய ஒரு தேவ மனுஷன். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். தன் வாழ்க்கையில் கேரக்டரில் தவறிடுவாங்க. அது மாத்திரமல்ல, பணக்காரியத்திலையும் மிக உண்மையான மனுஷன். தனக்காக எதையும் சேர்த்து வைக்க மாட்டார். நான் இன்றைக்கு பார்த்ததில் இதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கைகளை தட்டுகிறோம். ஏன் தெரியுமா? ஈஸ் அவர் ரோல் மாடல். அவரை குறித்து யோசித்த போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் பாருங்கள், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள். அந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியும் இல்லையா? அப்படி ஒரு காரியங்கள், பணக்காரியத்தில் உண்மை உள்ள ஒரு தேவ மனுஷனாக அவர் காணப்பட்டார். ஒருவேளை அநேகர் சொல்லலாம், அவர் காசு கேட்டாங்க, பணம் கேட்டாங்க, காணிக்கை கேட்டாங்க சொல்லலாம். எதையும் தனக்காக கேட்கலை, தன் பிள்ளைகளுக்காக கேட்கலை. இந்த செய்தி அநேகர் கேட்பார்கள், உலகம் முழுவதும் கேட்பார்கள் இந்த செய்தியை. தனக்காக எதையும் சேர்க்கவோ, தனக்காக எதையும் கேட்கவோ ஒரு நாளும் அவர் துணிந்தது கிடையாது. அவர் ஒரு விசுவாச வீரன். அவர் வாயிலிருந்து அவங்க சொன்னது போல் 36 வருடங்கள் நானும் ஜெபகுமாரனும் ஒரே காலகட்டங்களில் அவரோடு பழகினோம். அவர் பிரதாப் சிங்
ஆலயத்தில் சர்ச்சில் அந்த ஸ்தாபனத்தோடு கூட இணைந்து இங்கே ஊழியத்தை துவங்கின அந்த நாட்கள் நாங்கள் என்ன அவரிடத்தில் பார்த்தோம் தெரியுமா? அந்த நாளிலே அவர் மிஷனரிகளுடைய பெயர்களை அதிகமாக உச்சரிப்பார். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்வார், சிட்டி ஸ்டட் என்று சொல்வார், டேவிட் லிவிங்ஸ்டன், எபி கார்மைக்கிள் என்று நான் நிறைய மிஷனரி பயோகிராஃபியை படிச்சிருக்கிறவன். எனக்குள்ள நிறைய மிஷனரிகள் கதைகளை தான் அதிகமாக நான் சொல்லுவேன் வாலிப பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் நடக்கிற வேதாகம் ஐக்கிய சங்கத்தினுடைய கேம்பில். ஆனால் இவரிடத்தில் எல்லா காரியத்தை குறித்து, அது மாத்திரமல்ல, 2 காரியங்கள் அவரிடத்தில் காணப்பட்டது. ஒரு தேவ ஊழியரிடத்தில் காணப்பட்ட காரியம், ஒரு தேவ மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், ஜெபிக்கிற தேவ மனிதன். இது தேவ மனிதனுக்குரிய அடையாளம். இது ஊழியத்தில் செய்ய போகிற அத்தனை பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். ஊழியம் செய்கிற எந்த ஊழியக்காரலாக இருந்தாலும் இந்த காலவெளியில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் தரிசனம் பெற முடியும். ஜெபிக்கிறவர்கள் தான் ஊழியத்தை செய்வதற்கு பலனை பெற முடியும். ஜெபிக்கலைன்னா ரொம்ப கண்டிப்போடு சொன்னாங்க அக்கா, இன்னும் அந்த கண்டிப்போடு தான் இருக்கிறாங்க. ஆயத்த ஜெபத்துக்கு வரலைன்னா ஊழியம் செய்ய வேண்டான்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய மெத்தாலஜி, அது அவங்களுடைய மாடுலேஷன். அதனால் யாரும் கோச்சிக்கிடக்கூடாது. இது வீடு. நான் தம்பிகிட்ட வரும்போது பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ சொன்னேன், நெல்லித்தோப்பில் இருக்கும்போது இந்த சர்ச்சை ட்ரினிட்டி ஃபேமிலியாக பார்த்தேன், அதை நான் குடும்பமாக பார்த்தேன். அது ட்ரினிட்டி சர்ச்சு ஒரு குடும்பம். நெல்லித்தோப்பில் இருக்கும் பொழுது அந்த குடும்ப அந்தஸ்தை விட்டு சபை ஒரு நாளும் போகக்கூடாது. குடும்ப அந்தஸ்தில் இருக்கிற சபை என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும். குடும்பத்தில் என்ன இருக்கும், கொஞ்சம் கருத்து வேறுபாடு சில நேரத்தில் இருக்கும், கொஞ்சம் வேகமாக பேசுகிற ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, 5 விரல் இருக்க மாதிரி தான் வித்தியாசமாக இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த குடும்பம் மிக ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும் இல்லையா. பல திறமை உள்ளவர்கள், பல தாளந்து உள்ளவர்கள் இல்லையா குடும்பத்தில். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் குடும்பத்தை சீர்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இப்படி பல திறமை உள்ளவர்களை, தாளந்துள்ளவர்களை குடும்பத்தில் வைக்கிறார் இல்லையா. உண்மையாகவே அன்றைக்கு நடந்த காரியங்களை குறித்து எல்லாம் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அன்றைக்கு ஃபியூனரல் சர்வீஸில் நான் முழுமையாக இருக்க முடியாதபடி நான் கடந்து சென்றேன். ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு செபம், நான் முழுவதுமாக நான் வாகனத்தில் போகும்போது காரில் அந்த யூடியூப்பில் லைவில் நான் பார்த்து கொண்டே போனேன். அந்த நாளுடைய சர்வீஸ் மிக ஒரு அருமையான ஒரு ஆராதனையாக இருந்தது. அநேக தேவ தாசர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அருமையான சகோதரன் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் பிள்ளைகளை டெடிகேட் பண்ணார்கள். நான் அன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை நான் அந்த எடுத்தபோது அங்கே 5ஆம் வசனம் 34ஆம் அதிகாரம் உபாகமத்தில், கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் இல்லையா. பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள், அண்ணன் அவர்கள் மரித்தது கர்த்தருடைய வார்த்தையின்படியே. கர்த்தர் குறித்த நாளிலே அதை குறித்து எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஏன் தெரியுமா, அவர் தரிசனத்தை எல்லாம் கண்டுவிட்டார். இந்த ஊழியம் நிறைவேறப் போகிறதை எல்லாம் எப்படி மோசேயை ஆண்டவர் கொண்டு சென்று சுதந்திரிக்கப் போகிற தேசத்தை காண்பித்தாரோ அப்படி அவருக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார். ஏன் தெரியுமா, அக்டோபர் மாதத்தில் என்னோடு தொலைபேசியில் பேசி கொண்டிருந்த போது சொன்னார், சீக்கிரத்தில் இந்த ஆலயம் எல்லாம் கட்டுமான பணியெல்லாம் முடிந்துவிடும். ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய கூட்டம் என் ஆலயத்தை நோக்கி வரும் என்று சொல்லி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அநேக இங்கிருந்து நாங்கள் பேசி கொண்டிருந்த போது சொன்ன, அண்ணே உங்களுடைய ஆலயத்தின் மூலமாக பாண்டிச்சேரியே ஒரு எழுப்புதல் கண்டது என்று சொன்னேன். எழுப்புதல் கண்டது, மீண்டும் அந்த எழுப்புதல் உங்கள் பிள்ளைகள் மூலமாக வரும் என்று சொன்னேன். அதோடு கூட ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லா சபைகளும் ஆத்துமாக்கள் பெருகி இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், ஆமாம் அப்படின்னாரு. ஏன் தெரியுமா, உங்கள் சபையிலிருந்து நீங்கள் விதைச்சி
அந்த தண்ணீரை பாய்ச்சி இப்போ எல்லா சபைகளுக்கும் நிறைய ஆத்துமாக்கள் போய்கிட்டு இருக்கு. எல்லா பாஸ்டர்மார்களும் அறுவடை செய்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லா சபையிலும் நிரம்பி இருக்குது. தெரியுமா, இந்த சபையுடைய ரூட் காஸ்ட், இந்த சபை விதைத்த விதை இன்றைக்கு அநேக சபைகளிலே ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் அந்த சபையில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், இங்கிருந்து போன எத்தனை விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இது ஒரு தகப்பனுடைய வீடு. இது இந்த தகப்பனுடைய வீட்டின் வாசல் திறந்திருக்கிறது. இந்த தாய் வீட்டினுடைய வாசல் திறந்திருக்கிறது உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பாஸ்டரிடத்தில் பெற்ற அத்தனை வாக்கு தத்தங்களும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுக்காக வடித்த கண்ணீரும் ஜபமும் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அந்த தேவ மனுஷன் சாப்பிட மாட்டார். எத்தனையோ நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன். வீட்டில் தங்கியிருக்கிற நாட்களில் சாப்பிட்ற ஆகாரம் மிக எளிமையாக இருக்கும். அந்த நாட்களில் அந்த சூழ்நிலையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சபைக்காகவும் ஜனங்களுக்காகவும் வடித்த கண்ணீரும், சாப்பிடாமல் தூங்காமல் கண் விழித்து செபித்த செபங்களை நான் கண்ணார கண்டவன். அதை நினைக்கும் பொழுது இன்றைக்கும் என் கண்கள் குளமாகிறது. அவருடைய செப வாழ்க்கை தான். உங்கள் அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு செப வாழ்க்கையை தேவன் தருவார். அவர் ஒரு ஜெயம் பெற்ற தேவ மனிதன். யாருன்னா சொன்னாங்கன்னா அவருடைய தரிசனத்தை, அவருடைய விஷன திட்டத்தை முடிக்காமல் போயிட்டார் சொன்னாங்களா, அது முட்டாள்கள் சொல்கிறது. ஏன் தெரியுமா? இந்த வசனத்தை நான் வாசித்த போது கர்த்தர் எனக்கு மிக அருமையாக சொன்னார். அது மாத்திரம், மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான் என்று சொல்லப்பட்டு, அதன் பிறகு அங்கே பார்க்கிறோம், there is a no funeral service. மோசேக்கு ஃபியூனரல் சர்வீஸ் கிடையாது. என்ன தெரியுமா? அவர் அவனை மோவாப் தேசத்திலே அடக்கம் பண்ணினார். கர்த்தரே அடக்கம் பண்ணார். பாருங்க. அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? மோசே நூனின் குமாரனாகி யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அருமையான பிள்ளைகள், அன்றைக்கு சாமோடு மர்சியோடு மகள் மூத்த மகளோடு இங்கே எல்லாரும் முழங்கால் படியிடும் பொழுது அநேக ஊழியர்கள் கைகளை வைத்து செபித்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ஞானத்தின் ஆவியினால் அவர்களை நிறைய பண்ணினார். ஞானத்தின் ஆவியினால் ஆண்டவர் நிறைய பண்ணினார். ஆமென். ஆகையினால இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு தேவன் இங்கே தேவ ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அருமையான அண்ணனுடைய ஜெபமும் அவருடைய தரிசனமும் நிறைவேறும். வாக்கை கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அந்த வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக நாம் மாறுகிறோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 77:8 நாம் வாசிக்கலாம். யாராவது ஒருவர் சங்கீதம் 77:8 வாசிக்கலாம். எடுத்து சத்தமாக வாசி. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ. வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கும். மெர்சி, சாம் இவர்களுடைய தலைமுறை இல்லையா? அவருடைய எல்லா பிள்ளைகளுடைய தலைமுறை, அதைத் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் தலைமுறை. நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக சபையின் விசுவாசிகள் இருக்கிறீர்கள். உங்கள் தலைமுறைகளிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறைகளிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த கால வேளையிலே தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன்.
வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள் இல்லையா? வேதத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அதே வாக்கு தத்தத்தை அங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஈசாக்குக்கும் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் யாக்கோபுக்கும், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை யோசேப்புக்கும், அதன் சந்ததியாய் வந்த தாவீதுக்கும் தேவன் வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தலைமுறைகளுக்கு தேவன் அவருடைய வார்த்தைகள் கடந்து செல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. வாக்குரைத்தவர் அவர் பொய்யுரையாத தேவன். ஆமென். ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய பாட்டு, அந்த கவியை பாடலாமா? அருமையான பாட்டு. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. அந்த பாடலாமா? எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு இல்லையா? அந்த ஒரு கவியை நாம் பாடப்போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருடைய வாக்கு நமக்கு நிறைவேறும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லஹாவி மாசி முற்றுவே. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லஹாவி மாறி போற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி போற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி போற்றுவே. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். இந்த காலவேளையில் உங்களுக்கு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தைகளை சொல்லி நான் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக ஆதியாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 26ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அந்த 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தத்தை நன்றாக உங்கள் வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு கவனமாக என்னோடு கூட கவனித்து இந்த வார்த்தையை தயவு செய்து உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்கள். இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த போது அங்கே சொல்லப்படுகிற 2 காரியத்தை, 2 அடைமொழியை ஆபிரகாமுக்கு இங்கே சொல்லுகிறார். அங்கே ஈசாக்குக்கு சொல்லும் பொழுது ஈசாக்கு அங்கு ஒரு தரிசனமாகிறது. இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஈசாக்குக்கு ஆபிரகாமின் நாட்கள் பஞ்சம் வந்தது போல ஈசாக்கினுடைய நாட்களிலும் பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்தின் நாட்களில் அவனை ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு போய் குடியிரு என்று சொல்றாரு. அவன் குடியிருக்கிறான்.
அங்கே 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைகிறான். பஞ்ச நாட்களில் தேசம் பஞ்சத்தில் இருக்கும்போது இவனுக்கு மட்டும் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? விதை விதைச்சா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாம் கவனிங்க, பஞ்சம்லாம் இருக்குது அங்கே, எல்லாம் சுற்றி அங்கே இருக்கிற சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, ஆனால் அவனுக்கு மட்டும் தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இப்போ மற்ற ஆளெல்லாம் அவனை பார்த்துருப்பான், பார்த்து என்ன வந்திருக்கும் அவனுக்கு சொல்லுங்க? ஒரு ஆள் ஆசீர்வாதமாக வளர்ந்துக்கிட்டே இருந்தா சுற்றி பார்க்குற ஆள் என்ன செய்வான்? அவனை பார்த்து சத்தமாக சொல்லுங்க, பொறாமைப்படுவான். இல்லை, இதுதான் பிரச்சனை இன்னைக்கு பொறாமை. கண்களை பார்த்துட்ட அங்கே பார்த்த உடனே பொறாமை நிமித்தமாக அங்கே அபிமெலேக்கு என்ன செய்கிறான்? அந்த ராஜா, அந்த அந்நியன் என்ன பண்ணுகிறான்? நீ நல்லா வளர்ந்துட்ட, நீ பலத்தவன ஆயிட்ட, உனக்கு ஆடுகள் மாடுகள் எல்லாம் பெருகிடுச்சு என்று சொல்லி அவனை அந்த இடத்த விட்டு போடா சொல்லி அனுப்பி விடுறான். இதெல்லாம் தெரியும் அந்த சம்பவம். இப்படி ஒரு இடம் ஏசாக்கு சித்னா அப்படின்னு சொல்லி துறவுகள் எல்லாம் அவன் போகிற இடத்தெல்லாம் அவன் தோன்றான், தண்ணி வருது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குல்ல, எங்கே கையை வச்சாலும் சொல்லுங்கள், நீங்கள் கையை வச்சா மண்ணெல்லாம் எப்படி ஆகிடும்? சத்தமாக சொல்லுங்கள். இந்த வருஷம் மண்ணெல்லாம் பொண்ணாக மாறிடும். நீங்கள் கையை வச்சா மண்ணெல்லாம் பொண்ணாக மாறுறது கூட இல்லை, நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் ரட்சிக்கப்படுவான். இந்த பாஸ்டருடைய தரிசனம் அது தெரியுமா? இந்த பாண்டிச்சேரி எனக்கு சொந்தமாக்குனார். எவ்வளோ காலமாக சொல்லிகிட்ருக்காரு. இந்த வேர்ல்டு மேப்பை வச்சு கீழே தேசங்களுக்காக ஜெபிப்போம்னு ஒன்று இருந்தது. இங்கே பெரிய பேனர் ஒன்று இருந்தது, இருக்குல்ல அந்த பேனரு, தேசங்களுக்காக ஜெபிப்போம் சொல்லி அங்கே இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு பேனர் நான் வச்சுருக்கிறேன் என் சர்ச்சில். பாருங்க, அவருக்கு தேசங்கள் மேலே ஒரு இல்லை, அதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம். சில ஆளெல்லாம் ஆண்டவரே என்ன ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் சபையை ஆசீர்வதி. இது குறுகின தரிசனம். ஜெபிக்கிறவனுக்கு தரிசனம் விரிவாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்க 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 உங்கள் தரிசனம் எல்லாம் அது விரிவாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நீங்களாம் ஜெப வீரர்களாக மாறணும். அல்லேலூயா. ஆமாம், மற்ற சபைகளையும் மற்ற ஆட்களையும் மற்ற எதையும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்கள் அழைப்பு வேறு, உங்கள் தரிசனம் வேறு. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவங்க. அல்லேலூயா. உங்கள் மூலமாக பாண்டிச்சேரியில் நிறைய சபைகள் உருவாகி இருக்குது. ஏறக்குறைய இங்கே படித்தவங்களே எப்படியும் ஒரு 50 பாஸ்டர்மார்கள் படிச்சிருப்பாங்க. அவங்களாம் நல்ல செய்தி கொடுக்குறவர்களாக மாறினாங்க. நிறைய பாஸ்டர்மார்கள் இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணி செய்தி, சனிக்கிழமை இரவில் எனக்கு என்னிடத்தில் ஃபோனில் பேசுவாங்க, பாஸ்டர் இந்த செய்தி இப்படி ஆயத்தம் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி. இன்னும் இங்கே படித்த ஆட்கள் தெரியுமா? கர்த்தர் இது சாதாரண சபை இல்லை, இது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற சபை. அல்லேலூயா. தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. அல்லேலூயா. ஆமாம், தேவ ஆவியால் நடத்தப்படும் பொழுது கொஞ்சம் கண்டிப்பு இருக்க தான் செய்யும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் தான் எல்லா நிருபங்களும் எழுதினவர். ஆனால் ஆள் கொஞ்சம் காரமான ஆள் அவர் இல்லையா? கொஞ்சம் காரம் அவர், கொஞ்சம் வேகமும் உண்டு. அதனால் தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கணும், கொஞ்சம் காரமாக இருக்க தான் செய்யும். அதன் மத்தியில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்க, இப்படியாக ஆண்டவர் அங்கே பாருங்க, ஒரு பொறாமையின் சூழ்நிலைகள் வந்தபோது பொறாமை நிமித்தமாக துறவுகள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. மனுஷன் மூடுறான், கர்த்தர் மூடலை. நல்லா புரிஞ்சுக்கணும். துறவை மூடினது யாரு? மனுஷன் மூடுறான் துறவை. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவன் எத்தனை துறவை மூடினாலும் அங்கே ஒரு துறவு அவனுக்கு திறக்கப்படுகிறது.
அங்கே அவன் கடைசியாக ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவனுக்கு ரொம்ப व्यसனமாக இருக்கும். என்ன தெரியுமா? இந்த துறவியை என்ன பண்ணுவானுங்க, வந்து மூடிட போகிறாங்க. இல்லை, பொறாமையின் ஆவிகள் நம்மளை சுற்றி இருக்குது. வேதத்தில் சொல்லுகிறது பொறாமை குறித்து. பொறாமை ஒரு எலும்புருக்கி இல்லையா? எலும்புருக்கின்னா என்ன தெரியுமா? டிபி வியாதி தான் எலும்புருக்கி. இது வந்ததுன்னா ஆளே தேர மாட்டாங்க. பாருங்கள், இப்படி பொறாமையின் குணத்தை நாம் எடுத்துடணும். ஒருத்தருடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். ஆமாம், என்கரேஜிங் ஸ்பிரிட் நமக்குள்ளே, அந்த உற்சாகப்படுத்துகிற ஆவி நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில் சொல்கிறேன் இல்லையா? சக விசுவாசி கார் வாங்கினா, சக விசுவாசி வீடு கட்டினா என்ன செய்யணும்? சந்தோஷமாக அவங்களுக்காக என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கார் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமாம், நிறைய சொந்தங்கள், எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ச்சி அடைஞ்சால் சில ஆட்களுக்கு இல்லை என்ன செய்யும்? இருதயம் பொறுக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை, வாழ்த்தணும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள். ஆமென். ஆமாம், அப்படியாக அவன் அதை பெற்றுக்கொண்டு அவன் பாருங்க, அவனுக்கு தரிசனமாகி என்று சொல்லப்படுகிறது. அன்று ராத்திரியிலே தரிசனமாகி, பாருங்க, கர்த்தருடைய தரிசனம் இல்லையா? தூக்கத்தில் வர கனவு இல்லை அது. நான் நினைக்கிறேன் ராத்திரியில் கண் விழிச்சு ஜெபிச்சிருப்பான். எத்தனை நாட்கள் அவன் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பான் தெரியுமா? நான் துறவை மூடும் பொழுதுலாம் தூக்கம் வந்திருக்குமா? இல்லை, பொறாமையின் நிமித்தமாக அவன் பாடுகளை படும் பொழுது தூக்கம் வந்திருக்காது இல்லையா? அநேக நேரங்களில் ஊழியக்காரர்கள் தூங்க முடியாது. ஊழியக்காரன் தூங்கலாம், ஊழியக்காரன் குடும்பமும் தூங்காது தெரியுமா? ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது அவங்க குடும்பத்தில் தான் ஷேர் பண்ணுவார். பிள்ளைகளும் மனைவியும் சேர்ந்து ஜெபிப்பாங்க. விசுவாசிகளும் அப்படி தான் இல்லையா? நமக்கு சில நிகழ்வுகள், சில கசப்பான அனுபவங்கள் வரும் பொழுது நம்மளால் தூங்க முடியாது. சில எதிர்ப்புகள் வரும் பொழுது தூங்க முடியாது. நாம் ஜெபிக்கணும். ஈசாக்கு அவன் பாருங்க, அப்படி ஜெபிச்சாதான் தரிசனம் வரும். ஆமென். ஜெபித்தாதான் என்ன செய்யும்? என்ன வரும்? இதுக்கு தான் சாட்சி. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஊழியம் இந்தியாவில் 5000 ஊழியர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? 5 அண்ணன்மார் சேர்ந்து ஜெபிச்சாங்க. விபிஎஸ் நடத்தின அண்ணன்மார்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? மூத்த அண்ணன்மார்கள் அந்த நாட்களில் 1950-52 அவர்கள் ஊழியம், விபிஎஸ் சிறுவர் ஊழியம் செய்தவர்கள் கோயில்பட்டியில் அவங்க சேர்ந்து ஜெபித்த போது அந்த ஜெபம்தான், அந்த ஜெபக்குழு தான் தரிசனம் பெற்று மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி முதல்ல அவர்கள் ஓசூர் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்திற்கு அவர்கள் மிஷனரிகளை அனுப்பினார்கள். அதன் பிறகு வட இந்தியாவுக்கு அனுப்பினாங்க இல்லையா? ஒரு ஜெபிக்கிற ஒரு குழுவில் தான் தேவன் தரிசனத்தை கொடுப்பார். காரைக்குடி கல்லூரியில் மாணவர்களாக ஜெபித்தார்கள். பிரதர் ஸ்டான்லி BYM, அந்த நாட்களில் ஃபுல் காஸ்பல் யங்மேன் அசோசியேஷன் என்று சொல்வார்கள், ஃபியூஜிமா என்று. அந்த கல்லூரியில் ஜெபிக்கிற குழு தான் அந்த பிளஸிங் யூத் மிஷன் என்கிற மிஷனரி குழுவாக மாறினது தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஜெபித்த குழுவிலே கிடைத்த ஊழியர்கள் தான் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி. மெத்தடிஸ்ட் சபையை உருவாக்கினவர்கள். இது சரித்திரம். நான் சொல்லுகிறது சரித்திரம். எங்கெல்லாம் கூடி ஜெபித்தார்களோ அங்கே தரிசனம் பெற்றார்கள். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தரிசனம் பெறுவீர்கள். அந்த தரிசனம் தான் உங்களுடைய தரிசனத்தின் ஊடாக அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஆங்கில வார்த்தையின் பதம் தான் where there is vision there is a provision. ஆமென். ஆமாம், ஜெபிச்சா தரிசனம் வரும்.
தரிசனம் வந்தால் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா தேவைகளும் வரும், சந்திக்கப்படும். இது சத்தியம். இது இங்கே இந்த தரிசனத்தை கண்ட உடனே ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறார் பாருங்க. இங்க சொல்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், ஃபியர் நாட், பயப்படாத, உன் தகப்பன். இரண்டாவது சொல்றாரு, அங்கே சொல்ல உன்னோடு கூட இருந்து. அடுத்து சொல்றாரு, என் ஊழியக்காரனை. ஏப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, ஏன் ஊழியக்காரன். ஏன் ஊழியக்காரன், ஏன் ஊழியக்காரன் சொன்னார்? முதல்ல அப்பான்னு ஏன் சொன்னார் தெரியுமா? ஈசாக்குக்கு தெரியும் அவங்க அப்பாவின் அடையாளம் என்னன்னு சொல்லி. அவங்க அப்பா அவனை சின்ன வயசில் மோரியா மலைக்கு கூட்டிகிட்டு போகும் பொழுது அவங்க அப்பா கிட்ட அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நெருப்பு இருக்குது, இல்லை கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி செலுத்துறதுக்கு என்ன இல்லை? ஆடு இல்லை. ஆடு இல்லைன்னு கேட்ட உடனே அவங்க அப்பா ஒரு விசுவாசி வீரன் இல்லையா, விசுவாசிகளுடைய தகப்பன் என்று பெயர் பெற்றவர் இல்லையா? அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஆடு இல்லைன்னு கேட்ட உடனே என்ன சொன்னாருங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உன்னை நான் பார்த்து கொள்வேன். உங்கள் அப்பாவுடைய விசுவாசம் நீ பார்த்தல, அதே விசுவாசத்தில் நட. இன்றைக்கு நான் சொல்கிறேன், எல்லா பிள்ளைகளுக்கும் சாமுக்கும் சொல்கிறேன், பாஸ்டர் விசுவாசம் பெருசு, விசுவாசம் பெருசு. ஆமென். அதனால தான் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிற, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால பிறக்கிறதெல்லாம் விசுவாசம். உங்கள் விசுவாசமே சொல்லுங்க. அப்போ விசுவாசம் எவ்வளோ பெருசு? எவ்வளோ பெருசுங்க? இவ்வளோ பெருசா? இல்லையா, உலகத்தை விட பெருசு. உங்கள் விசுவாசம் எதை விட பெருசு? உலகத்தை விட பெருசுனா இந்த உலகமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் அவர் ஒரு விசுவாச வீரனாக வாழ்ந்தார். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு சொல்றாரு, அப்பா ஆபிரகாம், உன் தகப்பனாகிய ஆபிரகாம். பார்த்துக்கிட்டியா அவர் எவ்வளோ விசுவாசமாக இருந்தார்? நான் சொல்கிற வரைக்கும் அவர் கத்தியை கீழே போடலை, ஓங்கின கத்தியை நான் சொன்ன பிறகு தான் நிறுத்தினார். ஏன், நான் உன்னை காட்டிலும் அவருக்கு நான் தான். சொல்லுங்க, யார் முக்கியம்? அமைதியாக வார்த்தை வர மாட்டேங்குது. சொல்லுங்க, யார் முக்கியம் உங்களுக்கு? சத்தமாக சொல்லுங்க. தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா. So you give a priority to God. நீங்கள் கர்த்தரை முக்கியப்படுத்தணும். ஆண்டவரை முக்கியப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவன் பயப்படாத. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் பயப்படாத. ஏன் தெரியுமா? ஒருத்தன் உன் மேலே கையை வைக்க முடியாது. நான் உன் கூட இருப்பேன். ஒருவன் உன்னை எதிர்க்க முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி பாருங்க, அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், நன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. இப்போ சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. ஏன் தெரியுமா? என் ஊழியக்காரன் என்று சொன்னா, ஏன் அவனை என் ஊழியக்காரன் என்று சொல்ல தெரியுமா? இஸ் மை சர்வன்ட். இஸ் மை சர்வன்ட். சர்வன்ட்டுக்கு எஜமானுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு கெமிஸ்ட்ரி. என்ன தெரியுமா? இட்ஸ் அ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இல்லை, அது ஆபிரகாமுக்கு எப்பொழுது இருந்தது? கர்த்தர் சொன்ன போதெல்லாம் அவன் புறப்பட்டு போனான். அவன் செல்வ சீமானா இருந்தாலும் அவன் பரதேசியை போல சஞ்சரித்து ஆண்டவர் சொன்னதை மட்டும் அவன் அப்படியே கேட்டு அப்படியே நடந்தான். அல்லேலூயா. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ரெண்டு ட்ராக் மாதிரி. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமோ மெஸ்ஸி எல்லா பிள்ளைகளும் கவனிக்கணும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ரெண்டு ட்ராக். அது விசுவாசத்தோடு கடந்து போனோம், கீழ்ப்படிதல் இருக்கணும். இதில் போகும் பொழுது, பயணிக்கும் பொழுது உங்கள் ஊழியம் செழிக்கும்.
அல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கு மிஷனரிகள் எல்லாம் கீழ்ப்படிந்தார்கள். இந்த தமிழ் தேசத்தை, இந்த இந்திய தேசத்தை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எத்தனை தேசங்களை சுவிசேஷத்தினாலே கட்டி எழுப்பினார்களோ அந்த மிஷனரிகளுக்கெல்லாம் தேவன் கீழ்ப்படிதலின் ஆவியை கொடுத்திருந்தார். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். தங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு கடந்து வந்தார்கள். இந்த தேசத்தை கட்டின மிஷனரிகளிலே மிக மூத்த மிஷனரிகளின் தந்தை என்று சொல்லப்படுகிற வில்லியம் கேரி கல்கத்தா தேசத்திற்கு வந்தபோது நீங்கள் போய் பாருங்கள். செராம்பூரில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அதைத் தொடர்ந்து அந்த தேசத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மக்கள் சொல்லும் பொழுது, அந்த வெஸ்ட் பெங்காலுடைய மக்கள் சொல்லும் பொழுது, எங்களுடைய மாநிலத்தில் 2 கண்கள் இருந்தது என்று சொல்கிறார்கள். அந்த ஸ்டேட்டில் அவர் 2 கண்கள், ஒன்று வில்லியம் கேரி, இன்னொன்று மதர் தெரசா. தெரியுமா? ஏன் தெரியுமா? கீழ்ப்படிந்ததனால. அவர் விசுவாசத்தில் அங்கே தேவனுடைய ஊழியத்தை கட்டி எழுப்பினார். இந்த ஊழியம் விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஈசாக்குக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஈசாக்குக்கு சொல்லுகிறார். இந்த ஈசாக்குக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். சரி, இந்த வாக்கு தத்துவம், இது தீர்க்க தரிசனம். உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் 3 மொழியாக்கத்தில் படித்த போது அந்த பெருக்கம் என்று சொல்லுவது என்ன தெரியுமா? ஒன்று இன்க்ரீஸ், இன்னொன்று மல்டிபிள், இன்னொன்று ஃபில்லிங். நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். அதான் வந்த உடனே சொன்னேன், இந்த ஆலயம் நிரப்பப்படும். எம்டி சேர்ஸ் எல்லாம் நிரப்பப்படும். எம்டி பிளேஸ் எல்லாம் நிரப்பப்படும். அல்லேலூயா. நீங்கள் பெருக பண்ணுவார் உங்களை. பாருங்க, பெருக பண்ணுவது சந்ததிகளை, சபைகளை, அதெல்லாம் பெருக பண்ணுறது மாத்திரம் இல்லை. இந்த ஆண்டின் துவக்கத்தில் என் சபையில் சொல்லும்போது எதிலெல்லாம் பெருக்கும் தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்போ கல்யாண அறிக்கையெல்லாம் வாசித்தாங்க பாருங்கள். அப்போ பாருங்கள், வீட்டுக்கு ஆட்கள்லாம் வராங்க, திருமணமாகி புதிய ஆட்கள் வராங்க, குழந்தைகள் பிறக்கும் இல்லையா? எல்லா க்ரோத்தும் இருக்கும். கன்வென்ஷனல் க்ரோத் இருக்கும், பயாலஜிக்கல் க்ரோத் இருக்கும், அதெல்லாம் க்ரோத்தாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்தின் சுகம் பெருகும். அல்லேலூயா. உங்கள் பொருளாதாரம் பெருகும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகுவீர்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பெருகுவீர்கள். உங்கள் உடைமைகள் பெருகும். அல்லேலூயா. உங்களுடைய ஆஸ்திகள் பெருகும். உங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் பெருகும். உங்கள் ஊழியங்கள் பெருகும். இதெல்லாம் பெருகும். இதான் தீர்க்க தரிசனம். இந்த ஆண்டு அது துவக்கம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு துவங்கும். கர்த்தர் நம்மளை பெருக செய்வார். அல்லேலூயா. உங்களை பெருக்கத்தின் நாட்களிலே தேவன் இப்பொழுது வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பம் பெரிய ஆசீர்வாதத்தை காணப்போகிறது. சரி, இதெல்லாம் பெருகிறதுக்கு இன்னும் இருக்கிற கொஞ்ச நிமிஷத்தில் இதெல்லாம் பெருகணும்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும். உங்கள் கூட இல்லைன்னா பெருக முடியாது. உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? பெருகிறது கஷ்டம், பெற்றுக்கொள்வது கஷ்டம். அவர் உனக்குள்ளே, அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எல்லா ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்படி அங்கே பெருகின தேவதாசன்மார்கள், ஆசீர்வாதத்தை பெற்ற தேவதாசன்மார்கள், வேதத்தில் இந்த செய்தி எனக்கு ஏறக்குறைய 3 மாதங்கள் தொடர் செய்தியாக நான் கொடுத்திருக்கிறேன். இதை எடுத்து வைத்திருக்கிறேன். இதில் நான் முதலாவது கர்த்தர் யாரோடு கூட இருந்தார் என்று சொல்லி நான் சொல்ல போகிறேன். கர்த்தர் யாரோடெல்லாம் இருந்தார்? ஆண்டவர் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். பாஸ்டர் போயிட்டாரு, ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டு போகலை.
அவர் பாஸ்டர் ஆண்டவர் சொன்ன காலம் வரைக்கும் இருந்தார், ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்தார். ஆண்டவர் இப்போ கூப்பிட்டுக்கிட்டாரு, அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள டீல் அது முடிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா நான் உங்க கூட இருக்கிறேன், அதை மறந்துடாத. அவர் போயிட்டார், சரி, அவர் என்கிட்ட வந்துட்டார், சரி, இப்போ என் அருமை பிள்ளைகளே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்னா அப்போ பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் மோசேயோடு இருந்தார், கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், கர்த்தர் யோசேபத்தோடு இருந்தார். இதெல்லாம் வசனம் இருக்குது இல்லையா? ஆதியாகமம் 39:2-22 இல்லையா? யோசுவாவின் புஸ்தகம் 3:7, 1:17 இல்லையா? யோசுவாவின் புஸ்தகம் 6:27, 1 சாமுவேல் 3:19. இப்படி வேதத்தில் தாவீதோடு இருந்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 18:14. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது. நான் இவர்களோடெல்லாம் இருந்தேன். சரி, இவர்களோடெல்லாம் இருந்தேன்னா ஆண்டவர் என்ன செய்தாராம் பாருங்க, வாசிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் அங்கே யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. The Lord was with Joseph so that he prospered. அவன் ஒரு மொழியாக்கம் இப்படியாக சொல்கிறது, The Lord gave him success in everything. The Lord was with Joseph. The Lord gave him success in everything. Success in whatever he did. அவன் எதை செய்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் இருந்தார். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அவற்றிலெல்லாம் கர்த்தர் இருப்பார். அதுதான் சொல்லுகிறது வசனம். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அங்கே பார்க்கும் பொழுது 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். So the Lord was with Joseph so that he prospered. போத்திபார் பார்க்கிறான், அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறான். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அப்போ கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும் இல்லையா? சரி, கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும்னா அப்போது யோசேப்புக்கு என்ன குவாலிட்டிலாம் இருந்ததோ அந்த குவாலிட்டிலாம் உங்களுக்கு இருக்கணும். அவன் ஒரு தரமுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். முதலாவது அவன் எதை செய்கிறவன் தெரியுமா? தரிசனத்தை பெற்றான். அவன் தரிசனத்தை பெற்று அவன் தரிசனத்தை குறித்து விளக்கம் கொடுக்குறான். அவன் அப்பாட்ட சொல்கிறான், அவன் அண்ணம்மாட்ட சொல்கிறான். அங்கே தான் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆதியாக 37ஆம் அதிகாரம், நேரம் இல்லை, 5-10 வசனங்களை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள், குறித்து வைத்து கொள்ளுங்கள். அங்கே தரிசனம் பெற்று அங்கே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை அவன் காத்து கொண்டு இல்லையா, அந்த தரிசனத்தை அவனுக்குள்ள வைக்கப்பட்ட தரிசனத்திற்காக காத்திருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, தரிசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் காத்திருக்கணும். ஏன் தாமதப்படுதுன்னு கேட்கக்கூடாது. இல்லை, சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதமாகும். பொறுமையோடு இருக்கணும். இல்லை, பொறுமைன்னா சிலருக்கு அதுக்கு அர்த்தமே தெரியல. பொறுமைன்னா என்னங்க சொல்லுங்க? நிறைவேற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். சரிங்களா? நிறைவேற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் பொறுமையோடு கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்தது, அதற்கு அவன் காத்திருந்தான். அநேகருடைய வாழ்க்கைகளை கர்த்தர் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, பொறுமையோடு காத்திருக்கணும். The waiting time is not a wasting time. காத்திருக்கிற நேரம் வீணான நேரம் அல்ல. காத்திருக்கிற நேரத்தில் தேவன் உங்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியாக உங்களை உருவாக்குகிறார். அதனால் பொறுமையாக காத்திருக்கணும். யோசேப்பு தரிசனம் பெற்றவன், அவன் காத்திருக்கிறான். அதற்காக
அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவன் காத்திருக்கிறான். இந்த காட்ஸ் ப்ரீ பிளான் அவனுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அந்த ப்ரீ பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். சரி, இரண்டாவது, யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. எப்படி பயப்படுகிறவன்? நீங்கள் வாசிக்கும் பொழுது 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 39 6 12 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாமா? அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றதை குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். இப்போ யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிறவன். போர்த்திபார் அவனை குறித்து சொல்லுகிறான். அவன் ஒரு யோசேப்பை குறித்து அவன் இங்கே அழகா சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறான். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. எஜமானுடைய பார்வையில யோசேப்பு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா அவன் வீட்டுக்கு கிடைச்சான். இப்போ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டான். பாருங்க, இப்போ அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நமக்கு வரும் பொழுது, நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை சுற்றி பாவம் இல்லையா? இங்கே யோசேப்பை, அங்கே அவனை, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற யோசேப்புக்கு ஒரு சோதனையான ஒரு நேரம் வருகிறது. அங்கு வரும் பொழுது அங்கே ஒரு பாவத்தில் அவன் விழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அங்கே. ஆனால் அங்கே யோசேப்பு என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பயந்து அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் தேவனுக்கு பயந்தவனாக காணப்பட்டான். பாவத்திற்கு விலகி இருந்தான். நல்லா கவனிக்கணும். அவனுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, எல்லாவற்றையும் அனுபவிக்க இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்ததுனால அவன் என்ன செய்தான் தெரியுமா? பாவத்திற்கு விலகி இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு தேவன் எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? இந்த நாட்களில் இந்த பாவமே கையில் இருக்குது தெரியுமா? கவனிக்கிறீங்களா? இந்த செல்ஃபோனு கையில் இருக்குது. இது அநேகரை பாவம் செய்ய வைக்கிறது. இது தொலைத்தொடர்பு சாதனமாக மாத்திரமல்ல, இது நிமித்தமாக சில தவறான தொடர்புகள், தவறான காட்சிகள், தவறான காரியங்கள் இன்றைக்கு. பாவத்திற்கு விலகி இருக்கணும். பாவத்திற்கு விலகி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை, சில நெருக்கங்கள் வரும். உண்மையாக இருக்கும் பொழுது பழி சொற்கள் வரும். உண்மையான ஊழியத்தை செய்யும் பொழுது பிசாசு என்ன செய்வான்? சத்துரு நம்மோடு போராடுவான். பாவம் சில நேரங்களில் அது என்ன செய்யும்? நம்மை சுற்றி இருக்கும். வேதத்தில் என்னாகும் புத்தகத்தில் சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என நிச்சயமாய் அறியுங்கள். பாவத்திற்கு விலகி இருக்கணும். பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு யோசேப்பு தன்னை என்ன செய்தான் தெரியுமா? தேவனுக்கு அவன் அர்ப்பணித்தான். நல்லா கவனிக்கணும். அவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருந்தான். பாவத்திற்கு விலகி இருந்தான். தேவ பயம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்த போது கூட அவன் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை விட்டு கொஞ்சம் கூட என்ன செய்யலை. ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகம் பொல்லாத உலகத்தில் இருக்கிறதுனால, இந்த பாவம் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியாக உங்களை எழுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியாக தேவன் எழுப்புகிறார். மூன்றாவதாக யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்க, அவன் பொறுமையோடு காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வருஷம் போர்த்திபார் வீட்டில், 12 வருஷம். சங்கீதம்
105:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது 19 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தான் சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அங்கே அவன் தலைவனாக கர்த்தர் அவனை வைக்கிறார். ஒரு எபிரேய மொழியாக்கத்தில் இந்த யோசேப்பை குறித்து கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி அதை படிக்கும் பொழுது ஒரு ஆங்கில ஒரு மொழியாக்கம் சொல்லுகிறது, இட்ஸ் எ டிவைன் பிரசன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அவனோடு கூட தேவனுடைய சமூகம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும், நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறத, கர்த்தருடைய சமூகம் இருக்கிறத. அதனால தான் மோசே கேட்டான், ஆண்டவரே உன் கண்களில் கிருபை இருந்தால் நான் உள்ளே போகிறேன்னு சொன்னப்போ கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவ சமூகம் உங்களை சூழ்ந்திருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கணும். யோசேப்புக்கு அந்த டிவைன் பிரசன்ஸ் இருந்தது. அந்த டிவைன் பிரசன்ஸ் அவனோடு கூட இருந்ததுனால அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அங்கே அவனுக்குள்ளே ஒரு விசுவாச நம்பிக்கை. அங்கே பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது அங்கே சொல்லுகிறான், 41 ஆதியாகமம் 16 வாசிருங்க கடைசி அந்த வசனத்தை. 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். நான் அல்ல. அவனுக்குள்ள எந்த செருக்கம் இல்லை, அவனுக்குள்ள எந்த பெருமையும் இல்லை. அவனை கூப்பிட்டு பானபாத்திரக்காரன் சொல்கிறான், சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எனக்கு விளக்கம் கொடுத்தவன் ஒருத்தன் இருக்கிறான், இப்போ அவனை கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது தன்னை பெரியவனாக காமிச்சிக்கல. கர்த்தர் உனக்கு மங்களமான வார்த்தைகளை சொல்வான்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தருடைய வரத்தை பெற்றிருக்கிற, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள எப்பொழுதும் பெருமை வரக்கூடாது, தாழ்த்தணும். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் தான் சொல்கிறாருன்னு சொல்லணும். தாம் மறைக்கப்படணும், கர்த்தரை வெளிப்படுத்தணும் எங்கே போனாலும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை நீங்கள் வெளிப்படுத்தணும். கர்த்தரை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவன் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். மங்களமான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தை விளக்குகிறான். உங்களுக்கு தெரியும், விளக்கின பிறகு இப்பொழுது பார்வோன் என்ன செய்கிறான்? அந்த ராஜ்ய பாரத்தை எனக்கு அடுத்தது நீதான் என்று சொல்லி மோதிரத்தை போட்டு அவன் கையில் பொறுப்புகளை கொடுக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ராஜ்யங்களை அசைப்பார், ராஜாக்களை அசைப்பார், தேசங்களை கட்டுவார், தேசங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் எழுப்புவார். இந்த பட்டணத்தை பாதுகாக்கும்படி தேவன் உங்களை எழுப்பி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் தான் கர்த்தர் உங்களை எழுப்ப முடியும், இல்லையா? யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு இப்போ அந்த எகிப்து தேசத்தை கட்டுவதற்கு, பஞ்ச நாட்களில் எகிப்து தேசத்தை பாதுகாப்பதற்கு தேவன் யோசேப்பை ஆண்டவர் கொண்டு சென்றாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குணாதிசயங்கள் பாருங்க, சகிப்புத்தன்மை இருந்தது. ஜெயிலில், சிறைச்சாலையில் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் சகிப்பு, போராட்டம், பாடுகள் இத்தனையும் கடந்து வந்திருக்கிறார் பாஸ்டர். அவமானங்கள், சகிப்புகள், போராட்டங்கள். நான் இன்றைக்கு சொல்கிறேன், இதெல்லாம் சாட்சி. அவரை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார்னா இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் கடந்து வந்த பாதை.
நீங்கள் கடந்து வருகிற பாதைகளில் பாடுகளும் போராட்டங்களும் சில நேரங்கள் அவமானங்களும் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. அதுதான் அடையாளம் உங்களுக்கு. இன்றைக்கு இங்கே யோசேப்பு பார்க்கிறோம், அங்கே ஒரு காரியத்தை செய்கிறான். அவனுக்கு இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? பாருங்க, ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவன் கசப்பை மறக்கிறவன். அல்லேலூயா. சில ஆட்கள் பழச ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கசப்பை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அவன் எந்த கசப்பையும் மேலே வைக்கல. அந்த பஞ்ச நாட்கள் வந்தபோது அவங்க ஃபேமிலி இப்போ வராங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். ஃபேமிலி வந்த உடனே அந்த ஃபேமிலியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறான். 50ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1-13 வாசிக்கும் பொழுது அவன் கசப்பை மறந்து அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆமென், அல்லேலூயா. தன் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அது சொல்கிறான், அந்த கசப்பை மறந்து எப்படி சொல்கிறான் தெரியுமா? மாற்றி அழகாக சொல்கிறான். ஆண்டவர் ப்ரீ பிளான் பண்ணி பஞ்ச நாட்களில் உங்களை போஷிக்கிறதுக்காக என்னை கொண்டு வந்தார்னு சொல்லி, இல்லை என்ன எகிப்தியரிடத்தில் விற்று போட்டான், என்னை குழியில் போட்டான், என்னை சாகடிக்க நினச்சான். உன் பிள்ளைகள் எல்லாம் பாத்தியா இப்போ என்கிட்ட வந்து மாட்டினீங்கன்னு சொல்லலை. என்ன சொன்னால், நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கசப்பை மறக்கணுன்னா உங்கள் திங்கிங் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. most people are thinking is negative. கண்ணு தேடும், அறிவு தேடும், எங்கே குறை இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அதை நல்லா உற்று பார்ப்பான். அதில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரை என்ன உயர்த்துகிறார், கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு கண்கள் என்ன செய்யாது, பார்க்க தோணாது. கண்ணு பார்த்தாலே குறைய மட்டும்தான் பார்க்கும். ஒரு ஆள் நல்லா உடுத்திட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். என்ன அமைதியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்களாம் அப்படி தான் சொல்லணும். இனிமேல் யாரை பார்த்தாலும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, யூ ஆர் டூயிங் குட் என்று சொல்லணும் இல்லையா? பிரசங்கம் கேட்ட உடனே அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லணும். குறை கண்டுபிடிக்கக்கூடாது. குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணக்கூடாது. சில ஆள் வீட்டில் கணவன் மனைவி இருப்பான், சண்டை போடுறதுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க. இல்லை, சண்டை போட்டுட்டு போனால் இந்த ஆள் திரும்ப வந்தால் எதெல்லாம் சொல்லி இந்த ஆள் என்ன செய்யலாம், சண்டை பிடிக்கலான்னு யோசிப்பாங்க. கசப்பை மறக்கணும்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஆமென். கர்த்தர் இதில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாருப்பான்னு சொல்லணும். மனைவி அப்படி தான் சொல்லணும், கர்த்தர் இதில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகள் அப்படி தான் சொல்லணும், எங்கள் அப்பா என்னை கண்டிச்சார்னா நல்லதுக்கு தான் கண்டிச்சார். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். யோசேப்பு இங்கே அந்த கசப்பை மறக்கிறதுக்கு சொல்கிறான். பாருங்கள், தேவன் என்னை அனுப்பினார் அல்லவோ, முன்னேற்பாட ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பி தந்தார். ஏன் தெரியுமா? பஞ்ச நாட்களில் உங்களை போஷிக்கும்படி. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார் சொன்னால் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், இந்த பட்டணம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் கர்த்தரை பிடிச்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தரை பிடித்து கொண்டதுனால கர்த்தருடைய வார்த்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. அவன் கர்த்தரை நம்புகிறவனாக இருந்தான். அவன் எப்பொழுதும் கனம் பண்ணுகிறவனாக இருந்தான். பெற்றோர்களையும் அவனுடைய உடன் பிறந்த சகோதரரையும். நிறைய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், யூ ஹானரிங் யுவர் பேரண்ட்ஸ், யூஆர் ஹானரிங் யுவர் எல்டர்ஸ். உங்கள் மூத்த சகோதரி மூத்த சகோதரனை கனம் பண்ணணும். தெரியுமா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அது ஆசீர்வாதம். நிறைய நேரங்களில் கனவீனப்படுத்தும் பொழுது ஆசீர்வாதம் சிதைக்கப்படுகிறது. அவன் கனப்படுத்தினான். கனப்படு, நீ யாரை கனம் பண்ணுகிறாயோ உன்னை ஆண்டவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. தெரியுமா? 3 வார்த்தை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொன்னால், யோசேப் இஸ் எ ப்ரெஷியஸ், யோசேப் இஸ் எ ஹானரபிள். தெரியுமா? அப்படி தான் கர்த்தர் உங்களை வச்சுருக்கார். இந்த கால வேளையில் யூ ஆர் ஹானரபிள் பர்சன், யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் எங்கே போனாலும் உங்களுக்கு கனம் உண்டாகும். ஆமாம், கர்த்தரால் கனம் பெற்றவனாக யோசேப்பு இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொன்னால் அதற்கு அவன் அடையாளம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் அடையாளம் என்ன தெரியுமா?
உங்களுடைய குணங்கள்லாம் மாறணும், குணாதிசயங்கள்லாம். இல்லை, தன்னை தாழ்த்துறது, காலை கழுவுறதுனால தாழ்த்துறது இல்லை. ஒரு ஊழியக்காரன் அழகாக சொன்னார், மனம் திரும்பணும், உன்னுடைய கிரியைகள் காண்பிக்கப்படணும், நீ செய்கிற கிரியைகள். இந்த காலவழியில் கர்த்தர் உங்களுக்கு அப்படி உதவி செய்வார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பாக மாறுவார்கள். யோசேப்பு கர்த்தரை நம்பினான். அவன் நம்பினதுனால தான் அவன் அறிக்கை பண்ணுகிறான், கர்த்தர் இந்த மங்களமான வார்த்தையை செய்வார்னு சொல்லி. அவன் கர்த்தரையே நினைவாக கொண்டிருந்தான். அவன் தரிசனத்தையே பிடிச்சிக்கிட்டான். அதனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே ஒரு தரிசனத்தை நீர் தருகிறீர் என்று சொன்னார். அந்த தரிசனம் நிறைவேறும் அளவும் நாங்கள் பொறுமையோடு சகித்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். The Lord was with Joseph. He was a prosper. God blessed. He did everything. அவன் செய்ததை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே யோசேப்பை போல ஆண்டவரே, நாங்கள் கசப்பை மறக்கவும் எங்களுக்குள்ள இருக்கிற ஈகோவெல்லாம் எடுத்து போட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வெளிப்படுத்தும்படி எங்களை மறைத்துக் கொள்ள, பொறுமையோடு சகித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த காலை வேளையிலே பொறுமையின் ஆவியையும் தாழ்மையின் ஆவியையும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.